அண்மை செய்தி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன? வெட்டியவர்கள் மீதான நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்கள். சற்று முன்னதாக சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பெரம்பூர் பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று மாலை சரியாக 7:30 மணி அளவில் அவர் தனது வீட்டு வாசலில் நின்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 மர்ம நபர்கள் பட்டா கத்தி மற்றும் அரிவாள்களை கொண்டு அவரை ஓட விரட்டி துரத்தியுள்ளார். உடனடியாக அந்த ஆம்ஸ்ட்ராங் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விழுந்ததும் அவரை மீண்டும் கத்தியால் வெட்டி கொன்ற தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் கிடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை உடனடியாக அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக பெரம்பூர் போலீசாரும் அதே போன்று செம்பியம் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அங்கு சிகிச்சை பலனின்றி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தற்போது பெரம்பூர் மற்றும் செம்பியம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது தீவிர தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்திற்கு பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் தலைமையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த படுகொலை நடந்த பின்பு அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் யார் யார் என்பதை கண்டறிவதற்காக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை தற்போது போலீசார் கைப்பற்றி வந்த நபர்கள் யார் யார், அவர்கள் என்ன எதற்காக இங்கு வந்தார்கள் அப்படி என்பதை குறித்து தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகன விசாரணையை வைத்து விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலானது தற்போது கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் இருக்கிறது. இந்த நிலையில் உடற்கூறாய்வுக்காக இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சம்பவமானது தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 6 நபர்கள் யார், எதற்காக இந்த கொலையை செய்தார்கள் என்பது குறித்து தற்போது வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்லாகார் தலைமையிலான போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அன்பரசன், இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிகவும் அச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அமைப்பினுடைய மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் முன்னேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த 6 பேரும் யார் அப்படிங்கிறது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்நிலையில நம்ம வேறு சில விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பின்னணி என்ன, அவருக்கு முன்விரோதம் இருந்ததா, அது குறித்த தகவல்கள் முதற்கட்ட தகவல் அறிக்கையில பதிவாகி இருக்கா, அது குறித்த விவரம் இருக்கா? தற்பொழுது வரை அங்கு உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார், அதே போன்று அங்கு புளியந்தோப்பு துணை ஆணையர் ஈஸ்வரன் ஆகியோர் தலைமையில் தற்போது போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்தை செய்து தப்பித்து ஓடிய நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு அதில் ஒரு கோணத்திலும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போன்று சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதனை ஒரு தனிப்படை போலீசாரும் தற்போது தீவிர விசாரணை இறங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை செய்தது யார் என்பது குறித்தும் இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது, எதற்காக இந்த கொலை செய்தார்கள் என்பது குறித்து தற்போது சென்னை காவல்துறையானது தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படுகொலைக்கு பின்னால் அரசியல் பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கிறதா என்பது குறித்தான தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த படுகொலை செய்த 6 நபர்களையும் சென்னை காவல்துறை மிக தீவிரமாக தேடி வருகிறது. அந்த 6 நபர்களும் கைது செய்யப்பட்ட பின்புதான் இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும் என சென்னை காவல்துறையானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அன்பரசன், அவருடைய வீட்டின் முன்னேயே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்க, இதை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன புகார் கொடுத்திருக்காங்க? நிச்சயமாக அவர் இன்று மாலை சரியாக 7:30 மணி அளவில் தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அப்போது 2 இருசக்கர வாகனங்கள் வந்த 6 நபர்கள் பட்டா கத்தி மற்றும் அரிவாளை கொண்டு அவரை கொடூரமாக தாக்கியுள்ளது. இதனால் தப்பித்து ஓடுவதற்காக அவர் அருகே இருந்த பள்ளத்தில் விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரை கொடூரமாக வெட்டி அங்கிருந்து அந்த கும்பலானது தப்பி சென்று, குறிப்பாக அந்த கும்பல் தாங்கள் கொண்டு வந்திருந்த பட்டா கத்தி மற்றும் அரிவாள்களை அவரது வீட்டு வாசலிலேயே போட்டுவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சியும் நமக்கு கிடைத்து அது தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த கும்பலானது கொண்டு வந்திருந்த கத்தி மற்றும் பட்டா கத்திகள் அனைத்துமே அவரது வீட்டு வாசலிலேயே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறது என போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் தற்போது சிசிடிவி காட்சிகளை ஒரு தனிப்படை போலீசார் கைப்பற்றி அதன் கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருக்கு வேறு ஏதேனும் பழிவாங்கும் மற்ற நபர்கள் யாரும் இருக்கிறார்களா அல்லது அரசியல் பின்புலம் காரணமா அல்லது வேறு என்ன காரணம் என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபடுவதற்காக சென்னை காவல்துறை தனிப்படைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது.
அன்பரசன், ஒரு பக்கம் கொலையாளிகளை காவல்துறை தேடி வருகிறது. அவர்கள் அங்கேயே அவரை வெட்டிவிட்டு கத்தியையும் போட்டு செஞ்சிருக்கிறாங்க. இந்நிலையில நிறைய ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்கு தனிப்படையும் அமைச்சிருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அரசியல் பின்புலம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பில் இருந்து வருகிறார். இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் அந்த கட்சியானது தமிழகத்தில் வளர்வதற்கு பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக பல்வேறு சமூக நலப்பணிகளையும் இவர் செய்து வந்தார் என்பது தற்போது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று மாலை சரியாக 7:30 மணி அளவில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தற்போது போலீசார் அந்த படுகொலை செய்து தப்பி ஓடிய 6 நபர்களையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். குறிப்பாக சிசிடிவி காட்சியை வைத்து அந்த வாகன பதிவெண்ணை வைத்து தற்போது மிக தீவிரமாக தேடி வருகிறார்கள். அந்த 6 நபர்களும் கைது செய்யப்பட்ட பிறகுதான் எதற்காக இந்த படுகொலையானது நடந்தது, இதற்கு பின்புலத்தில் அரசியல் பழிவாங்கும் உணர்ச்சி ஏதேனும் இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் குற்ற பின்னணிகள் இருக்கிறதா என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் வெளிவரும் என சென்னை காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடற்கூறு ஆய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வச்சிருக்காங்க. எப்பொழுது அவங்க குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படும், அது குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமாக தற்போதுதான் போலீசார் அங்கு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த கிரீன் சாலையில் அவரது உடல் இருக்கிறது. அங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவரது உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு உடற்கூறாய்வுக்கு பிறகு அவரது குடும்பத்தாரிடம் அவரது உடலானது ஒப்படைக்கப்படும். இந்த நிலையில் அவருக்கு உடற்கூறாய்வானது நாளை காலை செய்யப்படும் என தற்போது காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலுமே இந்த கொலையானது எதனால் நடந்தது என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த 6 நபர்கள் கைது செய்யப்பட்ட பிறகே உண்மை தகவலானது வெளிவரும் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பரசன், பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வச்சிருக்கிறாங்க. இதில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க காவல்துறையினர், அதுக்கு தகவல் இருக்கா? இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சென்னையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது பெரம்பூர், செம்பியம், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமே போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தப்பிச் சென்ற நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுவதற்காக போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை இறங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலும் அந்த வீடியோக்கள் பகிரப்பட்டு அதே போன்ற எண்கள் பகிரப்பட்டு தற்போது தேர்தல் வாட்டையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சென்னை பகுதி, அதாவது புளியந்தோப்பு, செம்பியம் மற்றும் பெரம்பூர் அது உள்ளடக்கிய பகுதிகளும் அதே போன்று சென்னை புறநகர் பகுதிகளிலும் தற்போது அந்த வீடியோவானது பகிரப்பட்டு காவல்துறை குழுக்களில் பகிரப்பட்டு அந்த மர்ம நபர்கள் தப்பிச் சென்ற 6 மர்ம நபர்கள் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்துதான் தற்போது சென்னை முழுவதுமே ஒரு பலத்த பாதுகாப்பானது போலீசார் போடப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பூர், செம்பியம், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தப்பி சென்ற 6 பேரும் யார் அப்படிங்கிறது குறித்து முதற்கட்ட தகவல் எதுவும் வெளியாகி இருக்கிறா? இத கொலையை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? தற்போது வரை அந்த படுகொலை செய்த 6 நபர்களும் யார் என்ற விவரம் யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் அந்த படுகொலை செய்த நபர்கள் அங்கிருந்து அவர்களை கொடூரமாக பட்டா கத்தி மற்றும் அரிவாளால் வெட்டிவிட்டு அவரது வீட்டு வாசலிலேயே வெட்டிவிட்டு அவர்கள் அங்கேயே அந்த கத்திகள் மற்றும் பட்டா கத்தி அரிவாள்களை அங்கேயே போட்டுவிட்டு 6 நபர்களும் தப்பி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதனை பார்த்த மக்கள் ஒரு அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். திடீரென வந்த 6 நபர்கள், இருசக்கர வாகனத்தில் வந்த 6 நபர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரை திடீரென ஒரு தாக்குதல் நடத்தியதால் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நடக்குது என்பதை அறிவதற்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் சுதாரித்து அங்கிருந்து அவர்களை காப்பாற்ற முற்படும் நோக்கில் அவர்கள் செயல்படுவதற்கு முன்னாகவே வந்த அந்த 6 பேர் கொண்ட கும்பலும் மர்ம கும்பலும் அவரை வெட்டி கொடூர கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை உடனடியாக தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர் உடனடியாக கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை தற்போது காவல்துறையானது தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவாக அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஒரு தனிப்படையும் அதே போன்று வாகன பதிவெண்ணை வைத்து தேடும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த படுகொலைக்கு பின்பு அரசியல் பழிவாங்கும் உணர்ச்சி ஏதேனும் இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் குற்றச்செயல்கள் பின்னணியில் இருக்கிறதா என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த படுகொலை செய்த 6 நபர்களும் சிக்கும் பட்சத்தில் தான் இந்த படுகொலைக்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என சென்னை காவல்துறையானது தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து கொலை செய்தவர்களை சென்னை காவல்துறை தேடி வருகிறது, தனிப்படை அமைத்து தேடி வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்பத்தினர் அவரை இழந்து பெரும் துயரத்தில் இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்பம் குறித்து சொல்லுங்க.
நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் தற்போது படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக அவரது வீட்டு வாசலில் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையிலேயே அவரது படுகொலை செய்யப்பட்ட சம்பவமானது மற்ற நபர்களை காட்டிலுமே அவரது குடும்பத்தினர்கள் தற்போது ஒரு அதிர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மீளா துயரிலும் அதே போன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலும் தற்போது இருந்து வருகிறார்கள். அவருக்கு தற்போது குடும்பத்தினர் வந்து கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் மத்தியில் தான் தற்போது மருத்துவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தற்போது குடும்பத்தினரிடமும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அரசியல் பின்புலத்தில் ஏதேனும் இவருக்கு சமீப நாட்களாக மிரட்டல்கள் வந்ததா, அதே போன்று வேறு ஏதேனும் பின்புலத்தில் இருந்து இவருக்கு மிரட்டல் வந்ததா என்பது குறித்து தற்போது சென்னை காவல்துறையானது அவரது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்ப உறுப்பினரும் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வீட்டின் முன்பாகவே 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டிவிட்டு தப்பியோடியிருக்கிறது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெட்டியவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருகிறார்கள். சென்னை, பெரம்பூர், செம்பியம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது.